ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷலாக பாலாடை பிரதமன் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட 4-5 முந்திரி, திராட்சை சேர்த்து அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூடவே நம்ம ஃபில்ட்ரு பண்ண வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலாடை ப்ரீமிக்ஸ் சேர்த்துருக்கேன், அது 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அது கூடவே 2வதாக எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாலாடை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு சின்ன டம்ளருக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வறுத்து வச்ச மாவு ஒரு பிளேட்டில் இது மாதிரி நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிளேட் இல்லாட்டி இலையில கூட செஞ்சுக்கலாம், வாழை இலையில். அதை இட்லி செட்டில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா பாலாடை ரெடி ஆகிடுச்சு. அதை நீங்கள் ப்ரீமிக்ஸ் பதிலாக இந்த மாதிரி பாலாடை கூட செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு ஏலக்காய், கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பாலாடையை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால், திக்கான தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாலாடை பிரதமனை சேர்த்து அது கூட ஒரு அப்பளம், வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டான ஓணம் ஸ்பெஷல் பாலாடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.